கோவில் அப்படினாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? ஒரு கோபுரம் இருக்கணும், கருவறை இருக்கணும், கருவறைக்குள்ள கடவுள் சிலை இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கோவில்ல கருவறையில சிலையே கிடையாது. ஆனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து சாமியை வழிபாடு செய்யறாங்க. கேரளா எர்ணாகுளத்துல தான் இந்த கோவில் இருக்கு. ஐயப்பன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஒரே விஷயம் தான். பத்மாசன நிலையில குழந்தை முகத்தோட ஒரு சின்ன சிலை இருக்கும். அந்த சிலை உருவத்தை தான் நாம எல்லாருமே ஐயப்பனா கும்பிடுறோம். ஆனா இந்த மஞ்சப்பர அம்பாடத்து மாளிகா ஐயப்பன் கோவில்ல எந்த ஒரு சிலையுமே கருவறையில கிடையாது. இந்த கோவில்ல கருவறைக்குள்ள ஐயப்பன் சிலைக்கு பதிலா ஒரு வெள்ளி தடியும் திருநீறு பையும் ஒரு கல்லும் தான் இருக்கு. இததான் ஐயப்பனா பாவிச்சு இங்க வரக்கூடிய மக்கள் கும்பிடுறாங்க. இது எல்லாமே ஐயப்பன் அவர் கைகளால தொட்டு பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல பெண்களுக்கு அனுமதி உண்டு. தாராளமா பெண்கள் போய் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம சபரிமலையில இருக்கிறது போலவே மாளிகாபுரத்து அம்மன், 18ஆம் படி கருப்பு, இந்த கடவுள்களுடைய சன்னதியுமே இந்த கோவில்ல இருக்கு. வருடத்துல 365 நாளும் இந்த கோவில் திறந்திருக்காது. ரொம்ப முக்கியமான நாட்கள்ல மட்டும்தான் திறந்திருக்கும். சபரிமலை சாஸ்தா கோவில் எந்த நாள் எல்லாம் திறந்திருக்குமோ அந்த நாள் எல்லாமே இந்த கோவிலும் திறந்திருக்கும். மாதத்துல முதல் 5 நாள் நிச்சயமா திறந்திருக்கும். கார்த்திகை மாதத்துல 48 நாள் இந்த கோவில் திறந்திருக்கும். இது மட்டும் இல்லாம ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் வந்ததுன்னா அந்த நாட்கள்லயுமே இந்த கோவில் திறந்திருக்கும். மொத்தம் முக்கியமான 8 சாஸ்தா கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 8 சாஸ்தா கோவில்லையுமே பெண்கள் போய் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா ஒரு சில கோவில்கள்ல பண்ண முடியாது. ஆனா ஒரு சில கோவில்கள்ல தாராளமா போய் வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய குற்றாலத்துல இருக்கக்கூடிய பூரண புஷ்கலா சமேத சாஸ்தா கூட ஐயப்பனுடைய சொரூபம் தான். அங்க போய் வழிபாடு செய்தாலுமே சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்ததற்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. தென்காசியிலேயே இன்னும் ஒரு கோவில் இருக்கு. 18 படியோட சாஸ்தா அங்க இருக்காது. அந்த கோவில்ல பெண்கள் 18 படி ஏறி மேல போய் சாஸ்தாவை வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவிலை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஆதன் ஆன்மீகம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.